ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பன்னீர் ரோஸ் பார்த்துட்டு இருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி தாலுகா கொங்கனாபுரத்தில் பார்த்துருக்கோம். இது கொங்கனாபுர கடையிலேருந்து நம்ம மெயின்டைன் பண்ணுது. இப்போ ஒசூர் கம்பேர் பண்ணும்போது சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ஒசூர் கிளைமேட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கே வளர்த்து கொடுத்துருக்கோம். பன்னீர் ரோஸ் வந்து சூப்பராக வந்திருக்கு, நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு. பாருங்கள், நம்ம ஏரியாவில் வந்திருக்க மாதிரியே வந்திருக்கு. ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 சென்ட் இருக்கு, 11 மாதம் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு 30லேருந்து 40 கிலோ ரெகுலராக கிடச்சிட்டு இருக்கு. அண்ணா வந்து நம்மகிட்ட தான் வந்து மருந்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எங்கள் ஊருக்கு வருமா, எங்கள் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்குறாங்க. 100% வரும். பன்னீர் ரோஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து இந்தியா முழுக்க எங்கே போட்டாலுமே 100% வரும். ஆனால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் பாசன முறையை வந்து 100% நீங்கள் வந்து ஊக்குவிக்கணும். தண்ணி கட்டுறது இருக்கக்கூடாது. இந்த மூட்டை உரங்கள் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கணும். சொட்டு நீர் உரங்களை மட்டும் போட்டுக்காங்க. வாரம் ஒரு முறை வந்து ரெகுலராக வந்து மருந்து அடிக்கணும். 2 பக்கம் மருந்து அடிக்கணும். போகும்போது இந்த பக்கம், வரும்போது அந்த பக்கம் அடிக்கணும். கலை நிர்வாகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இன்னைக்கு தான் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம இந்த ரோஸ் சம்மந்தமா, அதுவும் பன்னீர் ரோஸ் சம்மந்தமான தகவலுக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். பன்னீர் ரோஸ் போட்டு இலெல்லாம் கொட்டின தோட்டமாக இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுக்கணும்.